எஸ்டிஆரின் அரசன் படத்துல எதிர்பார்க்காத மாதிரியான காஸ்டிங்லாம் பண்ணி இப்ப பயங்கரமா ஷூட் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட்டும் இப்ப ஆரம்பிக்க போறாங்களாமா. எஸ், அதாவது சிலம்பரசன் டிஆர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கோவில்பட்டி, மதுரை போன்ற பகுதிகள் எல்லாம் ஷூட் முடிச்சுட்டு இப்ப செகண்ட் ஷெட்யூல் சென்னையில் நடந்துட்டு இருக்குது. ஒரு 35 நாட்களுக்கு இந்த செகண்ட் ஷெட்யூல் நடக்க போகுது. இந்த செகண்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா சிட்டில நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ண போறாங்க. அதுலயும் குறிப்பா சிலம்பரசன் டிஆர் அண்ட் விஜய் சேதுபதி இவங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம கூட முன்னாடியே சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல வந்து ஒரு சீன் இப்போ ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா மோகன், யோகி பாபு, ஜான் விஜய், முன்னார் ரமேஷ் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப வெற்றிமாறன் அவருடைய படங்களும் சரி, அதுல அவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காஸ்டிங்கும் சரி, ஒரு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். இந்த படத்துல அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது ஒரு வேற மாதிரி டிஃபரெண்டான காஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இந்த டைம்ல எனக்கு வந்து இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. வெற்றிமாறன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது அரசன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குயிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் படத்துடைய ஸ்டோரியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அரசன் படத்துல வந்து வெற்றிமாறன் அவர்கள் சம்திங் ஏதோ ஒன்று டிஃபரெண்டா பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த செகண்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்தது திரும்ப தேர்ட் ஷெட்யூலுக்காக மறுபடியும் கோவில்பட்டி, மதுரை போன்ற பகுதிகளில் தான் வந்து போய் ஷூட் பண்ண போறாங்க. அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆர் 51 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அஸ்வத் மாரிமுத்து அவருடைய டைரக்ஷன்ல சிலம்பரசன் டிஆர் அவர்கள் நடிக்கிறாரு. இந்த படத்துல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தானம் அவர்களுமே சிம்பு அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போறாங்க. அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எஸ்டிஆர் 51 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. மே 1ஆம் தேதி எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் எஸ்டிஆர் 51 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல வந்து சொர்க்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப படத்துடைய டைட்டிலுமே வந்து பாரடைஸ் அப்படிங்கறதால வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலயும் பாரடைஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிலம்பரசன் டிஆர் அவர்களுடைய அடுத்தடுத்து படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.